ஓம் நமோ வெங்கடேஷாய. நவம்பர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங்கும் புஷ்பயாகம் புக்கிங்கும் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த புக்கிங்கில் அட் அ டைம் 5 சேவாஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. எப்படி இந்த டிக்கெட் புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ண போகிறதா இருந்தால் கன்ஃபார்ம்டாக நீங்கள் நினச்ச டிக்கெட் கிடைக்கிறதுக்கும் எந்த சேவாஸ் இந்த 5 சேவாஸில் சூஸ் பண்ணலாங்கிறத பற்றின ஐடியா கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நாளைக்கு காலையில் 9:55 டிடிடியோட ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in அதுவும் மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து லாகின் செய்து அட் அ டைம் வச்சுக்கோங்க. எந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் செய்யலாம் அப்படின்னா, ரீசெண்டாக நீங்கள் இந்த ஆர்ஜித சேவாஸில் ஏதாச்சும் ஒன்றோ ஆனுவல் சேவாஸில் ஏதாச்சும் ஒன்றோ தரிசனம் பார்த்த டேட்லேருந்து 180 நாட்களுக்கு கம்மியாக புக் பண்ணியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மொபைல் நம்பர், ஆதார், இமெயில் ஐடியில் மறுபடியும் புக் ஆகாது. எங்களுக்கு தானே நாங்கள் 180 நாட்களுக்கு கம்மியாக புக் பண்ணியிருக்கோம், வேறு ஒருத்தவங்களுக்கு அவங்களோட ஆதாரில் அதே மொபைல் நம்பரில் புக் பண்ணலாமான்னா அப்படியும் ஆகாது. இந்த டிக்கெட்டோட முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஆதார், ஒரு மொபைல் நம்பர், ஒரு இமெயில் ஐடியில் ஒரு தடவை டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா தரிசனம் பார்த்த டேட்லேருந்து மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் சரி, லக்கி டி ப்ளஸ் செலக்ட் ஆயிருந்தாலும் சரி, இன்றைக்கு இல்லை அடுத்தடுத்து நவம்பர் மாதத்தில் ஏதாச்சும் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா கூட சரி, அதே மொபைல் நம்பர், அதே ஆதார், அதே இமெயில் ஐடியில் இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த டைம் டேஸ் கேப் மொபைல் நம்பர், ஆதாருக்கெல்லாம் பார்க்கறதுக்கு அதே டிக்கெட்டோட தான் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். வேறு டிக்கெட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் கூட ஆர்ஜித சேவாஸ் ஹெட்டிங்கில் தானே வருது. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டுன்னா டோட்டலாக அந்த டிக்கெட்டே வேறு, இந்த டிக்கெட் வேறு. ஸோ நீங்கள் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் கூட ஓப்பன் ஆகிறப்போ இந்த டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அதுவும் புக் பண்ணிக்கலாம். இல்லை அந்த டிக்கெட்டை ரீசெண்டாக புக் பண்ணியிருந்தாலும் இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணுறப்போ ஆப்லேயும் போர்ட்டலையும் ஒரே மொபைல் நம்பரில் லாகின் செய்யலாமான்னா லாகின் செய்யலாம். கரெக்டாக 10 மணி போல் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவில் ஏதாச்சும் புக் பண்ண போகிறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. புஷ்பயாகம் புக் பண்ண போகிறீங்கன்னா அதோட லிங்க் எனேபிள் பண்ணுவாங்க இனி நாளைக்குள்ளார, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் டைரெக்டாக அந்தந்த சேவாஸ்க்கு போயிடும். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எதில் கம்மியாக காமிக்குதோ ஆப் அண்ட் போர்ட்டல் அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கலாம். 4 சேவாஸ் இருக்குது. ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து நீங்கள் கல்யாணம் புக் பண்ண போகிறீங்கன்னா ஒரு டிக்கெட் தான் புக் பண்ணிக்க முடியும். அதில் 2 பேர் போகலாம். அது கப்பிள் டிக்கெட்டாக இருந்தால் கூட சேம் ஜெண்டர் அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாச்சும் வேலிட் ரீசன் சொல்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் அந்த மாதிரி. ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகசர தீபாலங்கார சேவா புஷ்பயாகம்னா ஒரு டிக்கெட்லனா 2 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து. அதுக்கு மேலே உங்களுக்கு டிக்கெட் தேவைப்பட்டால் இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். இதில் ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகசர தீபாலங்கார சேவா ஒரு டிக்கெட் 500 ரூபாய், புஷ்பயாகம் ஒரு டிக்கெட் 700 ரூபாய். ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேண்டுதல் இல்லாமல், இப்போ கல்யாணத்துக்காக நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா கல்யாணம் புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஒரு நல்ல சேவா திருப்தியாக பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தீங்கன்னா புஷ்பயாகம் ட்ரை பண்ணுங்கள். 700 ரூபாய் ஒரு டிக்கெட். ஒரே நாளில் 2 தடவை மூலவர் பெருமாளை பார்க்கலாம், அபிஷேகம் பார்க்கலாம். புஷ்பயாகம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வேத பாராயணமும் கேட்டு வரலாம். இல்லை கல்யாணத்துக்கு புக் பண்ணிக்கினா அது ட்ரை பண்ணுங்கள். ஊஞ்சல் சேவாவில் மலையப்ப சுவாமி தாயாரை கிட்ட போய் பார்க்கலாம். ஆர்ஜித பிரம்மோற்சவம்னா ஒரு வாகன சேவா மேலே உற்சவமூர்த்தியான மலையப்ப சாமியை உட்கார பண்ணி ஆரத்தி காமிப்பாங்க. சகசர தீபாலங்கார சேவா வெளியில், கோயிலுக்கு வெளியில் நடக்கும் ஊஞ்சல் சேவா மாதிரி அது. இதில் எந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணாலும் சுபதமெண்ட்ரி வழியாக தான் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ்லேயே அங்கேயே நீங்கள் லக்கேஜ், மொபைல்லாம், ஸ்டெப்பெல்லாம் விட்டு கொடுத்துட்டு மறுபடியும் தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். பிரசாதம் பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு ப்ளவுஸ் பீட்டும் கொடுப்பாங்க, உத்தரியமும் கொடுப்பாங்க, லட்டுவும் கொடுப்பாங்க. ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகசர தீபாலங்கார சேவாக்கு லட்டு மட்டும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஒரு டிக்கெட் புக் பண்ணால் ஒரு லட்டு. புஷ்பயாகம்க்கு லேடிஸாக நீங்கள் புக் பண்ணுறப்போ ஒரு ப்ளவுஸ் பீட்டோடு சேர்த்து லட்டுவும், ஜென்ஸாக புக் பண்ணுறப்போ ஒரு உத்தரியத்தோடு சேர்த்து ஒரு லட்டுவும் கொடுப்பாங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் தரிசனத்துக்கு போகிறப்போ ஆதார் கார்டு இல்லை ஸ்கூல் ஐடி கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்ட காமிக்கணும். அண்ட் இதில் எந்த சேவா நீங்கள் புக் பண்ணாலும் ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட்டு. சேவா நடக்கிறப்போ ஷர்ட் அண்ட் பனியன் கழட்ட சொல்லிவிடுவாங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் மேல் துண்டு போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரீ கட்டிக்கலாம். சுடிதார் போட்டிருந்தால் துப்பட்டா மஸ்ட்டு. லெஹங்கா போட்டுக்கலாமா, லெக்கின்ஸ் போட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, குர்த்தியோடலாம் போட்டுக்கலாம். துப்பட்டா மஸ்ட். எந்த தரிசனத்துக்கும்
ஜென்ரலாக ஜீன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த சேவாவில். அண்ட் இதில் எந்த சேவா நீங்கள் புக் பண்ணாலும் சேவா உச்சமூர்த்தியான மலையப்ப சுவாமி தாயாருக்கு செய்வாங்க. திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் நின்று பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, கிட்ட போய் பார்க்க முடியாது இந்த சேவா டிக்கெட்டில். இப்போ 300 ரூபாய் தரிசனம், சர்வ தரிசனத்துக்கெலாம் போனால் எந்த அளவுக்கு நம்ம சுவாமி தரிசனம் பார்ப்போமோ, எங்கே நின்று பார்ப்போமோ அந்த அளவுக்கு தான் நம்மளை சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் இந்த 5ல் புக் பண்ணிக்க முடியும், அதனால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஊஞ்சல் சேவா 150 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. ஆர்ஜித பிரம்மோற்சவம் ஒரு நாளைக்கு 300 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. கல்யாணோற்சவம் சில டைம் 500 கொடுக்குறாங்க, சில டைம் 750 கொடுக்குறாங்க. சஹஸ்ர தீபாலங்கார சேவா ஒரு நாளைக்கு 600 கொடுப்பாங்க. புஷ்பயாகம் அது ஓப்பன் பண்ண பிறகு தான் இந்த வாட்டி இன்க்ரீஸ் பண்ணி 1000 கொடுக்குறாங்களாங்கிறது கன்ஃபார்ம்டாக தெரியும். ஜென்ரலாக சுபதமென்ட்ரி வழியாக போய் 300 ரூபாய் சர்வ தர்ஷனத்துலாம் கம்பேர் பண்ணுறப்போ சீக்கிரமாகவே சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் சீக்கிரமாக சுவாமி தர்ஷனம் பார்க்கணுங்கிற ஐடியாவில் இந்த டிக்கெட்டை புக் பண்ண போகிறீங்கன்னா சஹஸ்ர தீபாலங்கார சேவா புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது 600 கோட்டா ஓப்பன் பண்ணுறதுனாலையும் கம்பேரிட்டிவ்லி இந்த சேவாஸில் கொஞ்சம் லேட்டாக புக் ஆகுங்கிறதுனால கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். ஜென்ரலாக இந்த சேவாவில் சீக்கிரமாக புக் ஆகிறது புஷ்பயாகம், அடுத்து கல்யாணோற்சவம், அடுத்து ஊஞ்சல் சேவா, அடுத்து ஆர்ஜித பிரம்மோற்சவம், லாஸ்ட்டாக சஹஸ்ர தீபாலங்கார சேவா. 1 ஹவர்க்குள்ளே அட் எனி பாயிண்ட் எல்லா டிக்கெட்டும் ஃபுல் ஆகிடும். ஒரு டிக்கெட் தான் நீங்கள் போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, திருமலால ரூம் புக் பண்ண முடியாது. ஏன்னா 2 பேருக்கு புக் பண்ணியிருந்தால் தான் புக் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். இதே கல்யாணோற்சவம்னா ஒரு டிக்கெட்டுக்கே உங்களுக்கு புக் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகிக்கும். புஷ்பயாகம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு ஷியோராக கிடைக்கும், ஆனால் ரூம் கிடைக்காது. உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்கள் சிங்கிள் டிக்கெட்டாக ட்ரை பண்ணுறப்போ சான்சஸ் அதிகம் கிடைக்கிறதுக்கு உண்டானது. ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க கிடைக்கல, ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்பயாகமே ட்ரை பண்ணுறீங்க கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஓகே வந்தால் டக்குன்னு அவைலபிலிட்டி இருக்கிற வேறு சேவா புக் பண்ணிக்கோங்க. ஸோ சேவா செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா சேவாவுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு விதத்தில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இதில் ஊஞ்சல் சேவா, கல்யாணோற்சவம், புஷ்பயாகம்லாம் கோயில் உள்ளே நடக்கும். சகசர தீபாலங்கார சேவா கோயிலுக்கு வெளியில் நடக்கும். வைபோற்சவ மண்டபத்தில் ஆர்ஜித பிரம்மோற்சவம் நடக்கும். ஒரு சேவா பற்றியும் டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கே உட்காந்து பார்க்கலாம், எப்படி நம்மளை அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். புஷ்பயாகம்க்கு கூட கொடுத்துருக்கேன். ஸோ சேவா செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் புஷ்பயாகம் மட்டும் நவம்பர் 9 தான் ஓப்பன் ஆகும். மீதி சேவா எல்லா நாட்களுக்கும் ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆகும். அண்ட் நவம்பர் 9 மட்டும் கல்யாணோற்சவம் செக் பண்ணிக்கோங்க ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் ஆர்ஜித பிரம்மோற்சவம் ஊஞ்சல் சேவா இருக்காது நவம்பர் 9 ஜென்ரலாக வீக்கெண்ட்ஸில் சீக்கிரமாக புக் ஆகும். பௌர்ணமி ஏகாதசிக்கெல்லாம் சீக்கிரமாக புக் ஆகும். கைசிக்கு துவாதசி 13 அது கூட ஓரளவுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, பெருமாளையும் உற்சவரையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு டிக்கெட் கிடைச்சா போதும், சீக்கிரமாக போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக நவம்பர் 26, 27 ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஓகே வரந்தா. இல்லைன்னா நீங்கள் நினச்ச டேட்டில் நினச்ச சேவா ட்ரை பண்ணுங்கள். கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தப்பு இல்லாமல். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வர்ச்சுவல் சேவா இப்போ ஓப்பனில் தான் இருக்குது, அதில் நீங்கள் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சேவா செலக்ட் பண்ணிக்கோங்க, டிக்கெட் டேட் சூஸ் பண்ணிக்கோங்க, நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் இருக்கும், அது செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் இருக்கும், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் இருக்கும். அட்ரஸ் கேட்டாங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ புதுசாக டிரான்ஸ்ஜெண்டருக்கும் ஆட் ஆயிருந்ததுனால திருநங்கைகள் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த கேட்டகரியில் ட்ரை பண்ணுங்கள். கிளிப்போர்ட் மெத்தட் என்ன பண்ணாலும் எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னா பரவாயில்ல, ஆதார் நம்பரை சீக்கிரமாக முதலையே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கோங்க, புக் ஆகும். அது கூட நெக்ஸ்ட் பேஜில் பேமெண்ட்டு போகும், அதில் யூபிஐக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, சீக்கிரமாக புக் ஆகும். இல்லைனாலும் பரவாயில்ல, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருக்குது. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு, இல்லை புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கு, பெண்டிங் ஸ்டேட்டஸ்ன்னு வந்திருக்கு, சக்ஸஸ்ன்னு வராமல் அப்படின்னா ஒரு 8 நீங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் பாருங்கள். எதுலேயுமே உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலாம், அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சுன்னா நீங்கள் யூபிஐயில் பே பண்ணால் 24 மணி நேரத்தில் திருப்பி வந்துடும். அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்டில் பண்ணிங்கன்னா 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் வந்துடும். ஒரு தடவை ட்ரை பண்ணும்போது ஒரு பேமெண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட்டில் ஃபெயிலியர்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ யூபிஐலே மறுபடியும் போய் அதிலே ட்ரை பண்ணாதீங்க, அதை விட்டுட்டு டக்குன்னு வேறு மோட் ஆஃப் பேமெண்ட் ட்ரை பண்ணுங்கள். தரிசன டிக்கெட் நம்ம கேன்சல் பண்ணவே முடியாது, அதனால் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. ஸோ முன்னாடியே பிளான் பண்ணிக்கிட்டு புக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம்டாக இந்த டிக்கெட் கிடைக்கிறதுக்கு மெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கணும். அதுக்கு தான் ஒரு இதுக்கு கூடவே சேர்த்து இன்னொரு இதுலேயும் லாகின் செய்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃப்ளூக்கில் சில டைம் இந்த 180 நாட்களுக்கு கம்மியாக கூட புக் ஆகுது. ட்ரை பண்ணி பார்க்குறதுனால தப்பில்லை. மிஞ்சி போனால் ரீசெண்ட்லி புக்குடு நீங்கள் அப்படிங்கிற பாப்பப் தான் வரும்.
உங்களுக்கு ஓகேனா ட்ரை பண்ணி பாருங்கள். பெருமாள் நினச்சி நமக்கு டிக்கெட் கிடைச்சா நம்ம போகலாம். சேவாஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான சேவா நீங்கள் பார்க்க விருப்பப்படுறீங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. தரிசனத்துக்காக மட்டும்தான் போகணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா சகசரதீப அலங்கார சேவா மந்த் எண்டிலெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா ஷியோராக உங்களுக்கு கிடைக்கும். புஷ்பயாகம் தான் எங்களோட எய்ம். எங்களுக்கு அந்த டிக்கெட் தான் வேணும் அப்படின்னா ரூம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரைவேட் மட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம், லாக்கர் எடுத்து. பிஏசி இருக்குது, அங்கேயும் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு டிக்கெட்டாக ட்ரை பண்ணுறீங்க, அந்த சிச்சுவேஷனில் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லைனாலும் 2 டிக்கெட் கூட கிடைக்கும். கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். பேமெண்ட் இப்போ சொன்ன மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். என்றைக்கு நம்ம இந்த சேவா புக் பண்ணுறோமோ அன்றைக்கே சேவாவையும் பார்ப்போம், தரிசனத்தையும் பார்ப்போம். தனித்தனியாக அதுக்கப்புறம் இன்னொரு டிக்கெட்லாம் நீங்கள் புக் பண்ணணுன்ட்டு இல்லை. இதோட பேமெண்ட் ஒரு தடவை பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கே அந்த சேவாவையும் பார்த்துருவோம், பெருமாளையும் பார்த்துருவோம். பெருமாளை பார்க்குறதுன்னு தனியாக நீங்கள் இன்னொரு டிக்கெட்லாம் இந்த டிக்கெட் புக் பண்ணுறப்போ புக் பண்ண வேண்டாம். இந்த சுபதம் என்றுக்கு எப்படி போகணும், லக்கேஜ் எங்கே கொடுக்கணும், இந்த சேவாஸ் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். எப்படி தரிசன டிக்கெட் ரூம் எல்லாம் புக் பண்ணுறது, கிடைக்கலன்னா என்னென்ன வழிகளை நம்ம ட்ரை பண்ணலாம், திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய மற்ற இடங்கள், கோயில்கள், தீர்த்தங்கள்லாம் என்னென்ன இருக்குது, ஒரு சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கார நேரம்னு சொல்லிட்டு இன்ஸ்டண்ட்டாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.